20 வருஷங்களுக்கு முன்னாடி குளிரான ராத்திரி நேரத்துல ஒரு காட்டுக்குள்ள போலீஸ் ஒரு பஸ்ஸை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பஸ்ஸோட நம்பர் 375. அந்த பஸ் 2 நாட்களா டிப்போவுக்கு போகவே இல்லை. அதனால அந்த பஸ்ஸோட ஓனரும் பஸ்ஸோட டிரைவர் கண்டக்டர் வீட்டில் இருந்தவங்க ரொம்ப கவலையா இருந்தாங்க. பஸ் டிரைவரோட மனைவி தான் கணவர் அந்த பஸ்ஸோட லேடி கண்டக்டர் கூட எங்கேயோ ஓடி போயிட்டாங்க அப்படின்னு அவங்க எல்லாரும் முன்னாடியும் குற்றச்சாட்டிக்கிட்டு இருந்தாங்க. தன்னோட கணவருக்கும் அந்த பஸ்ஸோட லேடி கண்டக்டருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு அப்படின்னு அவங்க சந்தேகப்பட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அந்த லேடி கண்டக்டரோட குடும்பத்துல இருந்தவங்க இவங்க சொன்ன குற்றச்சாட்டு மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கு மாறா அவங்க எங்க எப்படி இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நல்லா யோசிச்சு அந்த பஸ்ஸை கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அப்போதான் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைச்சாங்க. அதனால எல்லாரும் பஸ் காணாம போன அந்த காட்டுக்கு போய் அந்த பஸ் எங்க இருக்கு அப்படின்னு தேட ஆரம்பிச்சாங்க. அந்த குளிரான இரவு நேரத்துல அந்த காடு முழுவதும் அடர் பனி மூடி இருந்தது. அங்க போன எல்லா போலீஸ்காரங்களும் அந்த பஸ்ஸோட டிரைவரையும் கண்டக்டரையும் தான் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கான்ஸ்டபிள் சோகன் அந்த பஸ் டிரைவரை தேடி தேடி அவங்களோட டீம் விட்டு ரொம்ப தூரமா போயிட்டாரு. அப்புறம் அவரு முன்னோக்கி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அவர் உடம்பு அப்படியே நடுங்கிட்டு இருக்கு. அவருக்கு பயத்துல மூச்சு திணறலே வந்துருச்சு. அப்ப அவரோட போன் ரிங் ஆயிட்டு இருக்கிறத அவரு கவனிச்சாரு. வீட்ல இருந்து போன் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் போன் அட்டெண்ட் பண்றாரு. அப்பா, நீங்க வீட்டுக்கு எப்ப வருவீங்கப்பா? இன்னைக்கு என்னோட பர்த்டே. இன்னைக்கு கூட நீங்க லேட்டா வருவீங்களா? நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சோகன் இப்படி சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. அப்ப அவருக்கு பின்னாடி ஏதோ ஓடுறத அவர் கவனிக்கிறாரு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் முன்னோக்கி போறதுக்கு கால் எடுத்து வைக்கிறாரு. உடனே அவர் தவறுதலா அப்படியே கீழே விழ ஆரம்பிக்கிறாரு. சோகன் இப்படி கத்துன சத்தம் அவங்க கூட வந்த அதிகாரிகளோட காதுக்கு கேக்குது. அவங்க அதிகாரிகள் ஒருத்தர் தான் கபீர். கபீர் எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, எல்லாரும் கவனமா இருங்க, அது சோகனோட குரல் தான், அவனுக்கு ஏதோ ஆச்சுன்னு நினைக்கிறேன். கபீர் அப்படி சொல்லி முடிச்ச உடனே எல்லாரும் ரொம்ப கவனமா இருந்தாங்க. அந்த காடு இப்போ ரொம்ப அமைதியா இருந்தது. சில பேர் கையில பிஸ்டல் எடுத்துக்கிட்டாங்க, சில பேர் கையில குச்சி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் சோகனை தேடி ரொம்ப வேகமா முன்னேறி போயிட்டு இருக்காங்க. அவங்க அங்க போய் பார்க்கும்போது சோகன் பயங்கரமான ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்து கிடந்தாரு. அவரோட நெஞ்சிலேயே ஏதோ ஒரு குச்சி குத்தி இருந்தது. கபீர் அவர்கிட்ட எதுவும் கேட்கறதுக்கு முன்னாடியே தான் விரலை ஒரு பக்கமா காட்டுறாரு. அங்க அவரோட போன் இருக்கு. அதுக்கப்புறம் அவரும் இறந்து போயிடுறாரு. அப்ப அந்த போன்ல இருந்து ஒரு குரல் கேக்குது. அப்பா, எதுக்காக இவ்ளோ சைலண்டா இருக்கீங்கப்பா? பேசுங்கப்பா. எனக்கு gift வாங்கிருக்கீங்களா? அப்பா, என்ன ஆச்சுப்பா? வரீங்களா இல்லையாப்பா நீங்க? சோகனோட குழந்தையோட இந்த குரலை கேட்டு கபீர் ரொம்ப வருத்தப்படுறாரு. எல்லாரும் மனமுடிஞ்சு போய் நின்றுகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வீட்டுக்கு வரவே மாட்டார்னு அந்த குழந்தைகிட்ட எப்படி சொல்ல முடியும்? அந்த குழந்தை அதை எப்படி புரிஞ்சுக்கும்? கபீருக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அவரு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு சொன்னாரு, பாப்பா, உங்க அப்பா ரொம்ப முக்கியமான ஒரு வேலையில இருக்காருமா. நீயே கேக் வெட்டு, அப்பா வரத்துக்கு லேட் ஆகும். ஓகே அங்கிள். அங்கிள், ஆனா அப்பாவை சீக்கிரமா அனுப்பிடுங்க. அப்பாவோட கிஃப்ட்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி சொல்லிட்டு சோகனோட மகள் போனை வச்சுட்டாங்க. அப்ப கபீர் ரொம்ப கோவமா சொல்றாரு, எல்லாரும் பஸ்ஸை தேடி பாருங்க, சோகனோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு பாருங்க. கபீர் இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்கிருந்த கான்ஸ்டபிள்ல ஒருத்தரை பிடிச்சு யாரோ ஒருத்தங்க திடீர்னு பின்னாடி இழுத்துட்டு போறாங்க. அந்த கான்ஸ்டபிள் அப்படியே தரையில விழுந்து கிடக்குறாரு. அப்படியே புதர் வழியா இழுத்துட்டு போறாங்க. இதை பார்த்த கபீரும் எல்லாரும் அவர் பின்னாடியே ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவரை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டு இருக்கிற அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள வௌவால்கள் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. அது அவங்களோட தலைமையில அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த வௌவால் தாக்குறது அவங்களால உணர முடிஞ்சது. ஆனா அந்த பயங்கரமான இருட்டுல அவங்களோட கண்ணுக்கு எதுவுமே தெரியல. இருந்தாலும் அவங்க காட்டுக்கு நடுவுல இல்ல, அவங்க காட்டுல ஏதோ ஒரு விசித்திரமான இடத்துல இருக்காங்கன்னு அவங்களுக்கு புரிஞ்சது. அவங்கள சுத்தி பனிமூட்டமா இருக்கு. அப்புறம் குளிர் கூட இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இந்த குளிர்ல கூட அதிகமான பயத்தால அவங்களுக்கு வேர்வை அதிகமா வந்துகிட்டே இருந்தது.
ஆனால் கபீர் நிறுத்தாம கொஞ்சம் முன்னாடி போய் சொல்கிறாரு, யாருது, யாருங்க, முடிஞ்சா முன்னாடி வாங்க. கபீர் இப்படி சொல்லி முடித்த உடனே அந்த பனிமூட்டத்துக்கு மத்தியில் மஞ்சள் கலரில் ஒரு பஸ் நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த பஸ்லேருந்து சிவப்பு கலர் லைட்டோட வெளிச்சமும் வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் கபீர் தான் கையில் ஒரு துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு முன்னோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்போ கபீர் அங்கே ஒரு கான்ஸ்டபிள் விழுந்து கிடக்கிறத பார்க்குறாரு. புதருக்கு நடுவில் எந்த கான்ஸ்டபிளை இழுத்துட்டு போனாங்களோ அதே கான்ஸ்டபிள் ரத்த வெள்ளத்தில் அதே இடத்துல விழுந்து கிடக்கிறாரு. திடீர்னு அந்த பஸ்ஸோட முன்பக்கத்தில் இருக்கிற லைட்டும் அப்படியே அணைஞ்சு அணைஞ்சு எரிய ஆரம்பிக்குது. அப்போ கபீர் நம்பர் பிளேட்டை பார்க்குறாரு. இவங்க இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்த அதே பஸ் தான், ரூட் நம்பர் 375. அப்போ கபீர் தான் கூட இருந்த மற்றவங்களுக்கு சைகை காமிக்கிறாரு. அந்த பஸ்க்குள்ளே போய் யாராவது இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்க்க சொல்லி சைகை காமிக்கிறாரு. அப்புறம் கபீரும் அந்த பஸ்ஸில் ஏறுறாரு. பஸ்க்குள்ளே போன உடனே கபீர் வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே அவர் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நாங்கள் பஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இதில் டிரைவர் அப்புறம் கண்டக்டரோட உடல் மட்டும் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. 3 பிணங்களை பற்றியும் அவர் ஃபோனில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ பக்கத்தில் நின்றுட்டு இருந்த கான்ஸ்டபிள் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அப்புறம் சொல்கிறாரு, அந்த கிழவி சொன்னது உண்மைதான் நினைக்கிறேன். எந்த கிழவி, என்ன சொன்னாங்க? கபீர் இப்படி கான்ஸ்டபிள் கிட்ட கேட்ட உடனே அவர் கபீர் கிட்ட முழு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரூட் நம்பர் 375 இந்த பஸ் தன்னோட பயணத்தை தொடர்ந்தது. அந்த ரூட்ல இதுதான் கடைசி பஸ். ரொம்ப இருட்டான நேரம் அப்படிங்கிறதால அந்த பஸ்ஸில் கொஞ்சம் ஆட்கள் மட்டும்தான் இருந்தாங்க. டிரைவர், கண்டக்டரை தவிர ஒரு ஜோடி, ஒரு வயசான பெண்மணி, அப்புறம் 3 இளைஞர்கள் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இரவு நேரம் அப்படிங்கிறதால ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. அந்த பஸ்ஸும் ரொம்ப வேகமாக போயிட்டு இருந்தது. அந்த பஸ்ஸில் எல்லாரும் ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த வயசானவங்க ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்த பையன் காதில் ஹெட்ஃபோன் போட்டு ஏதோ ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் கப்புலாக உட்காந்துட்டு இருந்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பஸ் டிரைவர் திடீர்னு பிரேக் போட்டாரு. அந்த கப்பல் அப்படியே அமைதியாயிட்டாங்க. அந்த பஸ் நின்ன உடனே அந்த கப்பல் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்டாப் வந்துருச்சு. அப்புறம் பஸ் போயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதும் ரோடோரமாக யாரோ நின்றுட்டு இருக்கிறத டிரைவர் பார்க்குறாரு. அப்புறம் டிரைவர் பஸ்ஸை அங்கேயே நிறுத்திடுறாரு. அவர் அப்போ எதுவும் பேசுறதுக்கு முன்னாடி எல்லாரும் பஸ்ஸில் ஏறிடுறாங்க. ஒரு ஆண், ஒரு பொண்ணு, அவங்களோட ஒரு குட்டி பையனும் வந்திருந்தான். அவனுக்கு 12லேருந்து 13 வயசு தான் இருக்கும். அப்புறம் எல்லாரும் பின்னாடி போய் உட்கார்றாங்க. அவங்கள பார்த்ததும் அந்த வயசானவங்க பதற ஆரம்பிக்கிறாங்க. அந்த 3 பேரும் ரொம்ப விசித்திரமாக தெரிஞ்சாங்க. 3 பேரோட தலையிலையும் தொப்பி இருந்தது. கருப்பு கலர் கண்ணாடி போட்டிருந்தாங்க. அப்புறம் ஓவர் கோட்டும் போட்டிருந்தாங்க. அதை பார்த்து பயந்து போன அந்த வயசான பெண்மணி நேராக லேடி கண்டக்டர்கிட்ட போய் அவங்களோட காதில் ஏதோ சொல்கிறாங்க. அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்கு ஏதோ ரொம்ப விசித்திரமா தெரியுது. உனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியலையாமா? அந்த லேடி கண்டக்டர் அந்த வயசான பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு அப்படி தோணல. ஏதோ நாடக கம்பெனில இருந்து வராங்க போல, அதனால இந்த மாதிரி சூட்டெல்லாம் போட்டுட்டு வந்திருக்காங்க. அவங்க சொன்னதை கேட்டு அந்த வயசான பாட்டி முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட சீட்டுக்கு போகிறாங்க. சீட்டுக்கு போய் உட்கார்ந்த உடனே சத்தமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பரிசு யாரோ திருடிட்டாங்க, யாரோ திருடிட்டாங்க. அந்த சத்தத்தை கேட்டு இன்னொரு கண்டக்டரும் அந்த இடத்துக்கு வராரு. ஆனால் அவரால் அவங்களோட பர்ஸை கண்டுபிடிக்க முடியல. உடனே அந்த பாட்டி முன்னாடி உட்காந்துருந்த அந்த 3 பேர் தான் இவங்களோட பர்ஸை திருடுனதா அவர்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் முன்னாடி பக்கம் உட்காந்துட்டு இருந்த அவங்களால எப்படி பர்ஸை திருட முடியும்னு அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. ஆனால் அந்த வயசான பாட்டி பஸ்ஸை நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு விட சொன்னாங்க. அப்புறம் டிரைவர் அடுத்த ஸ்டாப்பில் பஸ்ஸை நிறுத்திட்டு பக்கத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு டிரைவர் பஸ்ஸை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. ஐயோ பாட்டிமா, இதுதான் கடைசி பஸ்ஸு, இனிமேல் நான் எப்படி போவேன்? உங்களோட பணத்தை நான் ஒன்றும் திருடல. எனக்கு எல்லாம் தெரியும். நான் வேணும்னு தான் உன்னை பஸ்ல இருந்து இறங்குறேன், ஏன்னா நீ உயிரோட இருக்கணும்னு. நான் நினைக்கிறேன் நீ அங்க இருக்கிறத கவனிக்கல, ஆனா நான் கவனிச்சேன். அந்த பஸ்ல இருக்கிற 3 பேருக்கும் கால் இல்ல, எல்லாம் உல்டாவா இருக்கு. அதுங்க பயங்கரமான பிசாசுங்க. அந்த வயசான பெண்மணி சொல்றத கேட்டு இவங்க சும்மா சொல்றாங்கன்னு அந்த பையன் நினைக்கிறான். அப்புறம் அவங்க கூட வாக்குவாதத்தில் ஈடுபடுறான். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு சோகனும் கான்ஸ்டபிளும் வராங்க. உடனே அந்த பாட்டி அவங்களோட வாக்குவாதத்தை நிறுத்திட்டு அவங்கிட்ட முழு கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
அந்த கான்ஸ்டபிள் அந்த கதையை கேட்டு முடிச்சதும் இது ரொம்ப முட்டாள்தனமான கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை அவங்களோட வீட்டுக்கு எடுத்து போய் விட சொல்லி கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாங்க. அந்த பையனையும் கூட்டிட்டு போறாங்க. எல்லாரும் கார்ல ஏறி கிளம்பிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பஸ் காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஆத்தங்கரையில இருக்கு. இந்த பஸ் எப்படி இந்த இடத்துக்கு வந்ததுன்னு அங்க இருக்கிற யாருக்குமே எதுவுமே புரியல. அப்படியே மெதுவா அந்த இரவு முடிஞ்சு சூரியன் உதயமாகுது. அப்புறம் ஃபாரன்சிக் டீம் அங்க வந்துருது. அந்த டீம்ல இருந்தவங்க அங்க வந்து பார்த்ததும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அந்த பஸ்ஸோட டிரைவரும் கண்டக்டரும் இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனா அங்க மீதி இருக்கிற 3 உடல்களை பார்க்கும்போது அவங்க இறந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆன மாதிரி அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா அவங்களோட உடல் ரொம்ப சிதைஞ்சு போயிருந்தது. அதை கேட்ட கபீரும் அப்புறம் அங்க இருந்த கான்ஸ்டபிளும் அந்த ஆத்த ஒட்டி இருக்கிற அந்த காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே கபீர் அவரோட போனை வெளியே எடுத்து கான்ஸ்டபிள் கிட்ட காட்டி கேட்கிறாரு, இதான் அந்த கிளவியா? ஆமா சார், இந்த கிளவிதான். அட என்னப்பா இது? இப்படி சொல்லிட்டு கபீர் அந்த காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு அங்கிருந்த எல்லாமே மங்களா தெரியுது. அப்படியே காடு அவருக்கு சுத்த ஆரம்பிக்குது. அப்புறம் அவரோட காதுக்கு ஏதோ குரல் கேக்குது. உனக்கு நான் ஒரு பைத்தியக்காரி மாதிரி தெரியலனா? என் பையன் மருமகளை காப்பாத்துங்கன்னு வந்து உங்க எல்லாரையும் வேண்டுன. ஆனா நீங்க நான் சொன்னதை நீங்க நம்பல. ஏன்னா நீங்க நம்புறது வெறும் பணத்தை மட்டும்தான். இப்ப பாருங்க, இங்க மாட்டிக்கிட்டது என்னோட பசங்க மட்டும் கிடையாது, உங்க பசங்க, அதுக்கப்புறம் இன்னும் வேற நிறைய வீட்டு பசங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? இப்ப பார்த்து நீங்க பண்ண தப்புக்கு நீங்க வெறும் பரிதாபப்பட முடியும், அவ்வளவுதான். வேற எதுவும் பண்ண முடியாது. அந்த குரல் நின்ன உடனே அந்த வயசான பெண்மணி சொன்ன எல்லா வார்த்தைகளும் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. கபீர் அமைதியா நின்று யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏறக்குறைய 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு, அவங்களோட கணவர், அவங்களோட பையன் எங்கேயோ போறதுக்கு ஒரு பஸ்ல ஏறினாங்க. அந்த பஸ்ல அன்னைக்கு சோகனும் இருந்தாரு. அப்ப சோகன் தன்னோட கெட்ட எண்ணங்களை நிறைவேற்றிக்கிறதுக்காக அந்த பொண்ணு கூட வந்த அந்த ஆளை கொன்னுட்டு அவரோட மனைவியை ரேப் பண்ணிடுறான். அப்புறம் அவங்க கூட இருந்த அந்த குழந்தையையும் அவன் கொன்னுடுறான். இதை பார்த்துட்டு இருந்த அந்த லேடி கண்டக்டர் கிட்ட, ஏதாவது நீ வெளியே சொன்னா உன்னையும் கொன்னுடுவேன்னு சோகன் மிரட்டிடுறான். இறந்து போன உடல்களை யாரும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி அவன் மறைச்சும் வச்சிடுறான். அந்த வயசான பாட்டி அவங்களோட பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு அவங்க நியாயம் கேட்குறாங்க. அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணியும் அவங்களுக்கு நீதி கிடைக்கவே இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் படி ஏறி அவங்களும் இறந்தே போயிடுறாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருந்த கபீர் அந்த காட்டிலேயே அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் அந்த பாட்டி சொன்னதை அவர் இப்போ மனசுலேயே அப்படியே யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அன்னைக்கு மட்டும் அவங்களுக்கு நீதி கிடைச்சிருந்தா நான் இன்னைக்கு இந்த காட்டில் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவர் அப்படியே கண்ண மூடிடுறாரு. பயங்கரமாக இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.